ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரைமணி நிகழ்ச்சியில் இயக்குனர் சாட்சி இயக்கத்தில் நடிகர் சதீஷ் நடிப்பில் வெளியில் வந்திருக்கிற சட்டமின் கையில் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி சொல்லணும்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. அதாவது சிங்கிள் நைட்டில் நடக்கிற ஒரு கதை. அதாவது சேலத்துக்கு பக்கத்தில் ஏற்காடு மலை மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு விதமான போலீஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டத்தனமான ஒரு போலீஸு, இன்னொருத்தர் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு போலீஸு. இவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். எப்படி பண்ணுவாங்கனாக்கா, இவர் பிடிச்சிட்டு வர அக்யூஸ்ட்டை இவர் ரிலீஸ் பண்ண பார்ப்பாரு, இவர் பிடிச்சிட்டு வர அக்யூஸ்ட்டை அவர் ரிலீஸ் பண்ண பார்ப்பாரு. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இவங்க செக்கிங்காக ரோட்டில் வந்து செக் போஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம சதீஷ் என்ன பண்ணுவார்னாக்கா, ஒரு பதற்றத்தோட ஒரு டென்ஷனோட அவர் வந்து அவர் காரில் வந்துட்டு இருப்பார். காரை வந்து ஸ்பீடாக ஓட்டிகிட்டே வந்துட்டு இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் வந்து எதிர்பாராதமாக ஒருத்தவன் பைக்கில் வந்து அந்த கார் மேலே மோதிடுறான். ஆப்போசிட்டில் வந்தவன் ஸ்பாட்லேயே இறந்துடுறான். இப்போ வந்து சதீஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதற்றத்தில் என்ன பண்ணுறாருனாக்கா, அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இவரோட பைக்கை எடுத்து மலை அந்த சரிவில் போட்டு இந்த டெட் பாடி எடுத்து டிக்கியில் போட்டு இவர் வந்து எங்கன்னா சரிவில் போட்டுடலாம், ஏன்னா பள்ளத்தில் போட்டுடலான்ட்டு வண்டியில் வந்து இருக்கும்போது செக் போஸ்ட்டில் அந்த மொரட்டுத்தனமான போலீஸ்கிட்ட ஆள் மாட்டிக்கிறாரு. மாட்டின உடனே இவனுக்கு வண்டியை செக் பண்ணும்போது இவர் பதற்றத்தில் என்ன பண்ணுறாருனாக்கா, நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அந்த மொரட்டுத்தனமான போலீஸே இவர் அடிச்சிடுறாரு. அடித்த உடனே இவரை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஸ்டேஷனுக்கு இவர் வண்டியும் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன் வாசல்லையே கார் நிற்குது, இவர் உள்ளே இருக்கிறாரு. ஸ்டேஷன் அந்த டிக்கியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் லீக் ஆகிட்டே இருக்குது. இவர் எப்போ மாட்டுவாருன்னு தெரியல, அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப ஏற்காட்டில் இருக்கிற ஒரு ஜங்ஷனில் ஒரு பொண்ணோட டெட் பாடி ஒன்று கிடைக்குது. அது வந்து மர்மமான முறையில் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து அந்த பொண்ணோட செயின் அறுக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரமும் அதில் இருக்குது. அதனால் இது வந்து செயின் ஸ்நாச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த அக்யூஸ்ட்டை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எஸ்பி வந்து இந்த சிங்கிள் நைட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாரு. கண்டுபிடிக்கலனாக்கா உங்களை மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. இப்போ இவங்க மொத்த பேரும் பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் கார் ஏற்றி ஒருத்தரை கொண்டார் இல்லையா, அவர் வந்து அந்த இடம் வந்து பார்த்துடுறாங்க. அங்கே பிளட்டாக இருக்கிறதும் கண்டுபிடிச்சிடறாங்க. அங்கே வந்து ஒரு செருப்பை இவங்க எடுத்தாந்து வச்சிடுறாங்க. இப்போது இந்த நேரத்தில் வந்து என்ன நடக்குதுனாக்கா, ஹீரோக்கு ஒரு பதட்டம், எப்போ நம்ம கார்லேருந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு. இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த கார் ஏற்றி கொண்டா பற்றி அதை சதீஷ் இவரையும் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த பொண்ணை கொன்னவன் யார், உண்மையான கொலைவாளி யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, என்ன சுவாரஸ்யமான விஷயம் வச்சுருக்காங்க, எவ்வளோ ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போகுது. 2 மணி நேரமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் வந்து அதுவும் வந்து சிங்கிள் நைட்டில் நடக்குது. அந்த மாதிரினாக்கா அந்த டைம் வந்து எப்படி போகுது, ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் நெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் கண்டிப்பாக கரெக்டாக ஃப்ளோவாக பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சதீஷ் அவர் வந்து தான் ஒரு ஹீரோ, இந்த படத்தில் வந்து தான் ஒரு ஹீரோன்றதையும் தாண்டி நான் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத அவரோட ரியாக்ஷன்ஸை வச்சு அவர் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பார். எப்படின்னா, அவருக்கு வந்து இந்த படத்தில் டயலாக்ஸ் அதிகமாக கிடையாது, அவரோட ரியாக்ஷன்ஸ் தான் அதிகமாகவே இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு பக்காவாக சூப்பராக அவர் என்ன நெக்ஸ்ட்டு யோசிப்பார், என்ன பண்ணுறாருன்றத நம்மளுக்கு டைரெக்டாகவே நம்மளுக்கு புரிஞ்சிடும் படம் பார்க்கும்போது. அப்போ இந்த டெட் பாடி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே வந்து பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. என்னென்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்ன்றதை பற்றி அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் லீடும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து செகண்ட் ஹாப்பில் அதை தெரிஞ்சிடுமே, அதுக்கப்புறம் என்ன கதை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செகண்ட் ஹாப்பில் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கதை, நீங்கள் எதிர்பார்க்காத கதை ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு மேலே ஒரு போலீஸ் வண்டி வந்து ஏற்றி இடித்து அது டயரோட அது வண்டிக்கு அடியில் சக்கரத்தில் வந்து அந்த குழந்தை மாட்டின்னு இருக்கும். அது அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சீனு எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்திலேயே அந்த ஒரு சீன் தான் பக்காவான சீனு. அந்த சீனு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருச்சு. அது வச்சு அந்த பிளேஸ் இந்த படத்தில் அது எந்த இடத்துல வச்சா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக கிளியராக வச்சு அந்த ட்விஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல பக்காவாக வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்னாலே அந்த சீன் தான், பக்காவாக இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னாக்கா, அந்த பாவன் நவகீதன் அவரோட ஆக்டிங்கும் அஜய்ராஜ் அவரோட ஆக்டிங் தான் வந்து இந்த படத்தோட மெயினாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து
அவர் தான் வந்து இந்த படத்தை கொண்டே போறாரு. எப்படி எடுத்துட்டு போகணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது அவர் மட்டும்தான். ஏன்னா சதீஷ் வந்து ஸ்டேஷனில் மாட்டதுக்கப்புறம் அவரோட சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். ஆனால் பாவன் நவரிகிதன் அவரோட ஆக்டிங் வந்து, அவரோட மோட்டத்தனமான அவரோட சண்டை, அவர் மற்றவங்கள அந்த சத்தமாக பேசுறது, இது எல்லாமே அவர் தான் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ரித்திகா, அதுக்கப்புறம் ஒரு சில கேஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த படத்தை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகாமல் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போகணுமோ அவங்க எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னாக்கா, ப்ரெஸ்ஸுக்கும் போலீஸுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, யார் ப்ரெஸ்ஸை வந்து வேலை பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் ப்ரெஸ் வந்து மக்களுக்காக மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவை பற்றி சொல்லணுன்னாக்கா, நெகட்டிவும் இருக்குது. எப்படின்னாக்கா, இந்த படம் வந்து டே 1லே நடக்குது. அதாவது சிங்கிள் நைட்டில் நடக்குது. அதனால் ஒவ்வொரு சீனும், அவங்க காட்டுற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. லென்த்தியாக போனால் கூட ஓகே தான், இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் இதில் என்ன மைனஸ்னாக்கா, சிங்கிள் நைட்டில் இவ்வளோ சீன் பண்ணுறது அது லாஜிக்காக அது ஓகே ஆகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான சிங்கிள் நைட்டில் நடக்கிற படம்னாக்கா ஒரு டைமிங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சீன் முடியும் போதும் டைம் வந்து இரவு 12 மணி, இரவு 1 மணி, விடைகால 3 மணி, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமிங் வைஸ் அவங்க பண்ணிப்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த டைமிங் வைஸ் அவங்க சொல்லாதனால இந்த படம் வந்து சிங்கிள் நைட்டில் இது எப்படி உங்களால் முடிக்க முடிஞ்சுச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு வந்து வந்துருக்கு. உயிரை காப்பாற்றுனதுக்கான மார்க் இல்லை, செத்த பிறகு இழுத்துட்டு வந்ததுக்கான பிளட் மார்க். ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இது முன்னாடி வந்த கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி இந்த படம் இல்லைனாலும் இது ஒரு டீசெண்டான ஒரு வாட்சபிள் மூவி தான். ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படம் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்றத தெளிவாகவே கிளியராகவே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை நிறைய ஹிட்டன்ஸ் டீட்டெயில்ஸ் நிறையாவே இருக்குது. இது எதுவுமே என்னால் அதிகமாக நான் சொல்ல முடியலங்கிறதுனால இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு டீசெண்டான ஒரு வாட்சபிள் மூவி. நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் நல்ல படத்தோடு நான் வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.